ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் கீழ்கட்டில் இருக்கிற சக்திவேல் முருகன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இந்த கோயிலை பற்றி பார்த்துருவோமா? இந்த கோயில் வந்து சென்னை கீழ்கட்டளையில் பெரிய தெருவில் இருக்குது. இந்த கோயிலில் என்டர் ஆனதும் இடதுபுறத்தில் ஃபஸ்ட்டு ஜெயசக்தி விநாயகர் இருக்கார். அவரை கும்பிட்டு சுற்றி வந்ததும் அடுத்து உற்சவர் முருகர் வள்ளி தெய்வானையோட காட்சியளிக்கிறாரு. உற்சவரை கும்பிட்டு நம்ம சுற்றி வந்ததும் மூலவரை கும்பிட நம்ம க்யூவுக்கு போயிடுறோம். மூலவரை கும்பிட நம்ம க்யூவில் நிற்கிறப்ப நர்த்தன விநாயகரை பார்க்குறோம். நர்த்தன விநாயகரை சேவிச்சுட்டு க்யூவில் போயிட்டு நம்ம மூலவரை பார்த்தோம்னா, மூலவர் நின்ற கோலத்தில் கையில் வேலேந்திக்கிட்டு காட்சியளிக்கிறாரு. இங்கே மூலவர் முருகர் தனியாக தான் இருக்கிறாரு. இந்த கோயிலோட சிறப்பம்சமே இதுதாங்க. மூலவர் முருகர் மட்டும் இருப்பார். உற்சவர் வள்ளி தெய்வயானையோட காட்சியளிக்கிறாங்க. மூலவரை கும்பிட்டு நம்ம சுற்றி வரும்போது பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு தட்சிணாமூர்த்தி இருக்கார், அப்புறம் பாலமுருகன் இருக்கார், அப்புறம் பிரம்மன் இருக்காங்க, அப்புறம் துர்க்கை அம்மன் இருக்காங்க. இதெல்லாம் சேவிச்சுட்டு நம்ம நேராக போனால் நவகிரக சந்நிதி இருக்குது. நவகிரகத்தை கும்பிட்டு நேராக போனோம்னா நமக்கு தலவிருட்சம் இருக்குது. இந்த கோயிலில் தலவிருட்சம் பார்த்திங்கன்னா வன்னி மரம். நீங்கள் இந்த கோயிலுக்கு ஆல்ரெடி போயிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆர் எல்ஸ் போகலைன்னா போயிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.